அக்னி குஞ்சொன்று கண்டேன். அதை அங்கொரு காட்டில் ஒரு புந்திடை வைத்தேன். வெந்து தணிந்தது காடு. தழல் வீரத்தில் குஞ்சென்றும் முப்பென்றும் உண்டோ? சிந்துக்கு தந்தை, செந்தமிழ் தேனி, புதிய அறம்பாட வந்த அறிஞன், மரம்பாட வந்த மறவன் என்றெல்லாம் புகழப்படும் மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் 139வது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது வாழ்க்கை வரலாறு பற்றியும் புரட்சிமிகு பாடல்களையும் பெண் விடுதலை தாகத்தை பற்றியும் ஒரு சிறு படைப்பாக நாங்கள் உங்களுக்கு சமர்ப்பிக்கின்றோம். ஒவ்வொரு மனிதரின் மிகப்பெரிய ஆசை சரித்திரத்தில் இடம் பிடிப்பது. அந்த விதத்தில் எந்தவித பெரும் முயற்சியுமின்றி தனது திறமான வாழ்க்கை முயற்சியினால் வான்முட்ட புகழ்பெற்றது முண்டாசு கவிஞரின் வாழ்க்கை வரலாறு. சுப்பிரமணிய பாரதியார் சின்னசாமி ஐயர் லட்சுமி அம்மாள்களுக்கு மகனாக 1882ஆம் ஆண்டு திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள எட்டயபுரத்தில் பிறந்தார். இவர்களின் பெற்றோர் இவருக்கு வைத்த பெயர் சுப்பிரமணியன். பாரதியார் சிறிய வயதிலேயே தமிழ் மொழி மீது சிறந்த பற்று கொண்டிருந்தார். இவருடைய கவி புலமையை பாராட்டி எட்டயபுர மன்னர் இவருக்கு பாரதி என்ற பட்டத்தை வழங்கினார். பாரதியாரின் மீசை கவிஞன் என்றும் முண்டாசு கவிஞன் என்றும் மக்களால் அழைக்கப்பட்டார். பாரதியார் கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம், புதிய ஆத்திச்சூடி போன்ற நூல்களை எழுதியுள்ளார். பாரதியார் தமிழ் மட்டும் இல்லாது ஹிந்தி, சமஸ்கிருதம், வங்காளம், ஆங்கிலம் போன்ற மொழிகளிலும் புலமை பற்றி வழங்கினார். பாரதியார் இவர் தன் பாடல்களின் மூலம் மக்களிடம் தேசிய உணர்வையை ஊட்டினார். இதனால் மக்கள் பாரதியாரை தேசிய கவி என்று மக்களால் அழைக்கப்பட்டார். பாரதியார் 1921ஆம் ஆண்டு செப்டம்பர் 11ஆம் தேதி தனது 39வது வயதில் இந்த உலக வாழ்வையை நினைத்தார். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவை எண்ணல் வேண்டும் என்று பாரதியார் வரிகளுக்கு ஏற்ப நல்ல எண்ணங்களை மனதில் விதைத்து அதை நிறைவேற்றுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாரதி என்றாலே சுவாரஸ்யம். அதிலும் அவரது வாழ்க்கை வரலாறோ பல சுவாரஸ்யங்கள் நிறைந்துள்ளன. Bharati's life consisted of many interesting stories. Among them, this story inspired me and made me melt. I want to share that story with you all. Sthita Pragyan means who is truly free while still living. The only man is Bharati to perfectly fit for that. One day, Subramania Shiva visited Bharati home. Bharati was sitting in the thinnai and writing something. Meanwhile, his wife Chellamma came out and received Bharati. Bharati was keen in his writing. After some customary talk, Chellamma started to complain about the difficulties of running home. Bharati never even cared of the difficulties about the home. He, in fact, not even aware of the pathetic position of the family. She was distressed and Shiva also became very depressed with the situation. At that particular day, he had nothing with him. A person who always had something to give. Both of them were silent. Suddenly, Bharati looked up. They got puzzled. They expected that Bharati would shout at Chellamma for complaining. But without any reaction, he showed Shiva what he was writing. Just then, he had completed the famous poem, Ethanai Kodi Inbam Veitai Iraiva. The meaning of the words are, how many millions of joys you have kept for us. Oh God, what a word of satisfaction and joy. This came out from his heart. Now, if you want the definition of the word Sthita Pragyan, do not look at your Sanskrit dictionary. Think about Bharatiyar. The other names of Bharati are Shaktidasan, Desiya Kavi, Vidudalai Kavi, Veera Kavi, Shelidasan, Amarakavi. Satisfaction and joy completes the person life and joy. You should not see that the bottle is half empty. Our perception should be like the bottle is half filled. So be happy and be satisfied like Bharatiyar. Thank you. ஜாதிகள் இல்லையடி பாப்பா, குல தாழ்ச்சி உயர்த்தி சொல்லல் பாவம். மக்கள் அனைவரும் ஜாதி, மத, இன வேறுபாடு இன்றி மக்கள் அனைவரும் சமத்துவ சமுதாயமாக வாழ வேண்டும் என்பதே மகாகவி பாரதியாரின் பெருவிருப்பம். அனைவருக்கும் வணக்கம். வெள்ளை நிறத்தொரு பூனை எங்கள் வீட்டில் வளருது கண்டீர். பிள்ளைகள் பெற்றது பூனை, அவை பேருக்கு ஒரு நிறமாகும்.
என்னுடைய அறிவு திறனும் தமிழின் மீது நான் கொண்ட ஆர்வமும் என்னுடைய 16வது அகவையில் கவிதை படிக்கும் திறனுக்காக பாரதி என்ற பட்டத்தை எட்டயபுரம் மன்னர் வழங்கினார். இயற்கையும் தமிழும் என்றும் என் உயிர் மூச்சாய் காற்றினிலே கலந்து என்றும் இருக்கும். நன்றி. மகாகவியின் கவிதைகள் பன்முகங்கள் கொண்டவை. தேசியம், தெய்வீகம், சமூகம், பெண் விடுதலை, காதல், இயற்கை, குழந்தைகள் என பல வகையிலும் அவர் பல கவிதைகளை இயற்றியுள்ளார். நான் தான் மகாகவி பாரதியார். நான் 1882ஆம் ஆண்டில் எட்டயபுரத்தில் பிறந்தேன். நான் அறிந்த மொழிகளில் தமிழ் போன்ற அழகானது ஏதும் இல்லை. என்னை போன்ற குழந்தைங்களுக்கு ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்காடி பாப்பா, காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு மாலை முழுவதும் விளையாட்டு. படிப்போம் நேரத்தில் படிப்போம், விளையாட்டு நேரத்தில் விளையாடுவோம். இந்த சிறந்த நோக்கத்துடன் வாழ வேண்டும் மகாகவி பாரதியார். ஒரு வீடும் நாடும் முன்னேற வேண்டும் என்றால் அடிமைத்தனம் ஒழிய வேண்டும். பெண்கள் சுதந்திரமாக செயல்பட்டு வாழ்வில் முன்னேற வேண்டும் என்பதே மகாகவி பாரதியாரின் திண்ணமான கருத்து. அனைவருக்கும் வணக்கம். நான் தற்பொழுது பாரதியாரின் பெண் உரிமையை பற்றியும் விடுதலை உணர்வு பற்றியும் பேசப் போகிறேன். சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே, என்னை களி தீர்த்தே உலகில் ஏற்றம் புரிய வந்தாய் என பெண்ணின் பெருமையை மிக அழகாக எடுத்து கூறியுள்ளார் நம் பாரதியார். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்ற பாடலையும், சாதிகள் இல்லையடி பாப்பா குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் என்று பெண்ணின் உரிமையை மிக புகழ்ச்சியாக எடுத்து கூறியுள்ளார் நம் பாரதியார். தம் எழுத்துக்களின் மூலமாக மக்களின் மனதில் மகத்தான உணர்வை ஊட்டியதால் தான் நாம் இவரை மகாகவி என்று அழைக்கிறோம். சுதந்திர போராட்டத்தில் நம் பாடுவோமே பள்ளி பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோமே என்ற பாடலும், அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே உச்சி மீது வானிடிந்த வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என்ற பாடலும் மக்களின் மாபெரும் சுதந்திர உணர்வை ஊட்டியதால் தான் நாம் இவரை தேசிய கவி என்று அழைக்கிறோம். அன்பானவர்களே, நாமும் பாரதியாரை போல் நாட்டுப்பற்று உடையவராக வாழ்வோம், பெண் உரிமையை காப்போம். எவ்வாறு வேண்டுமானாலும் வாழலாம் என்பதை தாண்டி இவ்வாறுதான் வாழ வேண்டும் என்ற சில உன்னதமான வழிமுறைகளை தனது பாடல் மூலம் உலகுக்கு உணர்த்திய உன்னத கவிஞர் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமானது விரைவில் வேண்டும், தனமும் இன்பமும் வேண்டும், தரணியிலே பெருமை வேண்டும், கண் திறந்திட வேண்டும், காரியத்தில் உறுதி வேண்டும், பெண் விடுதலை வேண்டும், பெரிய கடவுள் காக்க வேண்டும், மண் பயனுற வேண்டும், வானகம் இங்கு தென்பட வேண்டும், உண்மை நின்றிட வேண்டும். ஓம் ஓம் ஓம். பாரதியார் சிறந்த கவிஞர் மட்டுமன்று, சிறந்த சுதந்திர போராட்ட வீரரும் கூட. பெண்கள் விடுதலைக்காக பாடுபட்ட மாபெரும் புரட்சியாளர். தனது எழுத்தாற்றல் மூலம் ஆங்கிலேயரை நடுநடுங்க செய்தவர். Subramania Bharati is the greatest Tamil poet of the 20th century. He was a freedom fighter and social reformer. He was born on December 11, 1882 in a middle class family in Ettayapuram. His father was Chinnaswamy Iyer and mother Lakshmi Ammal. Subramania loved language, literature and poetry. Once 11-year-old, Subramania was invited to the court of the Raja of Ettayapuram to recite his poem. The court were amazed at his recitation. The king gave him the title of Bharati. Thus he came to be known as Subramania Bharati. Subramania was married when he was just 14 and his bid was Chellamal. The poems were on the lips of the listeners, spreading like wildfire. The song soon went to the heart of every individual. Bharati, considered as a national poet, he outlined his vision for a free India. He published Sudhi Sangeetangal in 1908. Bharati entered British India and was arrested. Even in prison, he spent his time in writing
poems on freedom, nationalism, and country's welfare. He believed women's rights, gender equality, and opposed child marriage. He supported widow remarriage. He went to eternal slumber on September 12, 1921 at the age of 38. But his voice was still forever. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்ற பாரதியின் வாக்கிற்கிணங்க பாரதியார் மிக பெரும் கவிதைகளை தம் தமிழ் மொழியில் மிக அழகாக எடுத்துரைத்துள்ளார். செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே, எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. இவ்வுலகில் எண்ணற்ற கவிஞர்கள் இருந்தாலும் அன்றும் இன்றும் என்றும் நம் நினைவுக்கு உடனே வரக்கூடியவர் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். சுப்பிரமணிய பாரதியாரின் மிகச் சிறப்பான கவிதைகளுள் ஒன்று. தேடிச் சோறு நிதம் தின்று பல சின்ன சிறுகதைகள் பேசி மனம்பாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரைக்கூடி கிளப்பருவம் எய்தி கொடுங்கூற்று கிரையனப்பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போல் நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. இம்மண்ணில் பிறந்த ஒவ்வொரு மனிதரும் வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு சாதனை படைக்க வேண்டும் என்பதே மகாகவியின் பெரு விருப்பம். அதுவே நமது விருப்பமாகவும் மாறட்டும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ். நன்றி.